மை ஹார்வெஸ்ட் ஃபார்மோட டீம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இது பிஸ்னஸ்ன்றது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சேவையும் கூட தான் நீங்கள் பண்ணுறது. எல்லாருக்கும் ஒரு நல்ல மாசற்ற உணவு எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் பிக் ஹேட்ஸ் ஆஃப். அதை மாதிரி நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் ஒரு ஃபுட்டு கிடைக்கிறதுல பெரிய விஷயம். பிக் ஹேட்ஸ் ஆஃப் இந்த பெரிய எஃபர்ட்டுக்கு. ஏன்னா இதை பல்வேறு இடத்துலேருந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இப்போ எல்லா கஸ்டமர்ஸையும் சாட்டிஸ்ஃபைடாக வச்சுருக்கிறதுன்றதுலாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் கரெக்டாக வந்து வாரம் வந்து ரிமைண்ட் பண்ணுற கால் பண்ணுறது, சார் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா பண்ணுறீங்க. இதை நீங்கள் இன்னும் நல்லா பண்ணணும். உங்களுக்கு வந்து இதோட உங்களுக்கு நிறைய கஸ்டமருக்கு நீங்கள் பிடிக்கிற அளவுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய போட்டு நல்லா பண்ணுங்கள். இந்த குவாலிட்டியை ஸ்கேலப் பண்ணுற போது நீங்கள் இதுவும் பெரிய ஸ்கேலப்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க, நல்லா பெருசாக வருவீங்க. ஆனால் இந்த குவாலிட்டி மட்டும் குறையாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாரோட பிரச்சனையுமே என்ன ஆகும்னா, இது பெருசாக ஆகும்போது குவாலிட்டி குறையும். அந்த மாதிரின ஒரு விஷயம் இல்லாமல் நீங்கள் நல்லா இதே குவாலிட்டியோட நிறைய பிஸ்னஸ் பண்ணணும். எங்களை மாதிரி நிறைய பேர் இது நல்லா பயன்பெறணும். நீங்கள் உங்கள் டீமில் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க எல்லோரும். அந்த காய்கறி சூஸ் பண்ணுறவங்கலேருந்து இருக்கட்டும், அந்த பேக்கிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாமே எக்ஸலண்ட். அந்த கஸ்டமர் கேர், உங்கள் மேனேஜ்மெண்ட் டீம், எவ்ரிபடி இஸ் டூயிங் லைக் அமேசிங் ஒர்க். இந்த சேவையை நல்லா செய்யுங்க, தொடர்ந்து செய்யணும்.